ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு MCVS வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 9th கணித மஞ்சரி புக் பார்ட் 1 சாப்டர் 2 இன்ட்ரோடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 6 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். லீனியர் ரிலேஷன்ஷிப். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லீனியர் பாலினாமியல்னா என்னன்னு பார்த்தோம், லீனியர் growthனா என்னன்னு பார்த்தோம், லீனியர் டிகே அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து பார்க்க போறோம். A linear relationship represent the relationship between two variables x and y and can be expressed as y equal to ax plus b. இது வரைக்குமே நம்ம என்னதான் பார்த்தோம், லீனியர் எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தோம். ஆனா அந்த லீனியர் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், x ஈக்குவல் டு 100 பிளஸ் 50 d இருக்கும். இங்க எத்தனை வேரியபிள் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி ஒன் வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா x அண்ட் y அப்படின்னு டூ வேரியபிள் இருக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து பார்க்க போறோம். இப்ப அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா y ஈக்குவல் டு a மல்டிபிள் ஆஃப் x பிளஸ் b அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Let us revisit the growing pattern of square tiles in figure 2.4. If x represent the number of terms and y represent the number of square tiles, then the linear relationship between x and y is expressed y equal to 2x minus 1. ஏற்கனவே வந்து இந்த ஸ்கொயர் டைல்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இந்த ஸ்கொயர் டைல்ஸ் எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம எப்படி சொன்னோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது ஒன்லி ஒன் ஸ்கொயர் இருந்தது, செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 3 ஸ்கொயர்ஸ் இருந்தது, தேர்ட் ஸ்டேஜ் அப்படிங்கும்போது 5 ஸ்கொயர்ஸ் வந்து இருந்தது இல்லையா. இப்போ இதுக்கான லீனியர் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2x minus 1 ஆர் 2n minus 1 பார்த்தோம் இல்லையா. இத வந்து இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம அங்க n யூஸ் பண்ண இடத்துல இங்க என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா x அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். y equal to 2x minus 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். Sometimes we may be required to find லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ குவான்டிட்டிஸ். சில நேரம் டூ குவான்டிட்டிஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த டூ குவான்டிட்டிஸோட லீனியர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எக்ஸாம்பிள் 11. A telecom company charges a fixed monthly fee and an additional cost per GB of the internet data used. A student observes, then when she used 10 GB, her bill was rupees 350. When she used 20 GB, her bill was 550. If monthly bill y depends on the amount of data used, x in GB, according to the relation y equal to ax plus b, find the values of a and b. இப்போ வந்து ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து இருக்கு. அந்த டெலிகாம் கம்பெனி வந்து மந்த்லி இவ்வளவுதான் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எவ்வளவு இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களோ அதுக்கு அடிஷனல் காஸ்ட் ஆஃப் ருபீஸ் அப்படிங்கறதும் வந்து வாங்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க, அவங்க வந்து 10 இன்டர்நெட் வந்து போதும் அப்படிங்கும்போது 350 ருபீஸ் மட்டும் பே பண்ணி அந்த 10 ஜிபி இன்டர்நெட் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு 10 ஜிபி பத்தல, அவங்களுக்கு வந்து 20 ஜிபி தான் வேணும் அப்படிங்கும்போது ருபீஸ் 550 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து மந்த்லி பே பண்ணி 20 ஜிபி இன்டர்நெட் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இதுல மந்த்லி பில் அப்படிங்கறது எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா y அப்படின்னு சொல்லி டினோட் பண்றாங்க, x அப்படிங்கறது வந்து எவ்வளவு ஜிபி யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து டினோட் பண்றாங்க. அப்போ மந்த்லி எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்க அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும், அவங்க எவ்வளவு ஜிபி ஆஃப் த டேட்டா வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபாஸ்ட் அவங்க எவ்வளவு பேசிக் அமௌண்ட் வந்து பே பண்றாங்களோ அதோட என்ன செய்யணும், இந்த அமௌண்ட் வந்து பண்ணணும். அப்ப இதை எப்படி எழுதுறது அப்படின்னா y equal to ax plus b அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். Note that x equal to number of GB of the internet data used and y is total monthly cost in rupees. இப்ப x அப்படிங்கிறது எவ்வளவு GB of the internet அந்த மந்த்லி வந்து பே பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஆர் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து, y அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட் இன் ருபீஸ். நான் ஏற்கனவே பிக்ஸ்டு அமௌண்ட், இப்போ மந்த்லி ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும், அது போக அவங்க வந்து 10 ஜிபி இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களா அல்லது 20 ஜிபி இன்டர்நெட் யூஸ் பண்றாங்களா அப்படிங்கறத பொறுத்து அவங்க பே பண்ற அந்த அமௌண்ட் வந்து வேரி ஆகும். டு ஃபைண்ட் த லீனியர் ரிலேஷன்ஷிப் y equal to ax plus b, we note that when equal to 10,
y equal to 350. When x equal to 20, y equal to 550. We substitute these in y equal to ax plus b to arrive at the following equation. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மேல பார்த்ததுதான் y equal to ax plus b ஈக்குவேஷன் வந்து இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல x அப்படிங்கிறது என்னது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜிபி வந்து யூஸ் பண்றோமோ அதை பொறுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஜிபி ஆஃப் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் அவங்க பே பண்ணணும், 350 rupees வந்து பே பண்ணணும். இப்போ சப்போஸ் 20 ஜிபி இன்டர்நெட் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும், 550 அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ இதை வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் 350 rupees அப்படிங்கிறது எவ்வளோ இன்டர்நெட் பே பண்ணும்போது 10 ஜிபி இன்டர்நெட் பே பண்ணும்போது 350. அப்போ 350 ஈக்குவல் டு 10 மல்டிபிள் பை ஏ பிளஸ் பி, 10a பிளஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இதே இது 550 rupees வந்து பே பண்றாங்க அப்படின்னா 550 ஈக்குவல் டு எவ்வளோ ஜிபி இன்டர்நெட், 20 ஜிபி இன்டர்நெட். சோ 20a plus b அப்படின்னு சொல்லி எழுதணும். இதுல a அப்படிங்கிறது எது டினோட் பண்ணும் அப்படின்னா, இப்போ மொத்தம் எவ்வளவு ஜிபி அவங்க யூஸ் பண்றாங்க, 20 ஜிபி வந்து யூஸ் பண்றாங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், எக்ஸோட வேல்யூன்னு சொல்லிட்டோம். இப்போ a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1 ஜிபிக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து a அப்படிங்கிறது வந்து டினோட் பண்ணும். இப்போ b அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மந்த்லி பிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் வந்து இருந்ததுல அந்த பிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸை தான் வந்து நம்ம b அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். We solve these as follows. Let b equal to 350 minus 10a. From the first equation, we substitute this in second equation to obtain. இப்போ first equation மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த equationல நம்ம b மட்டும் வச்சுட்டு இந்த a வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், b யோட வேல்யூ வந்து கிடைச்சிரும். அப்போ b மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு, பிளஸ்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா மைனஸ்ல ஆகும். அப்போ என்ன வரும், b equal to 350 minus 10a இருக்குமா. இப்போ b யோட வேல்யூவை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 550 ஈக்குவல் டு 20a பிளஸ் பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம், இந்த 350 மைனஸ் 10a வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப என்ன எழுதணும், 350 மைனஸ் 10a அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், இங்கேயும் a இங்கேயும் a ரெண்டுமே எப்படிதான் இருக்கு, பிளஸ் மைனஸ் தான் இருக்கு. அப்ப இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா, இங்க 20a இருக்கு, இங்க மைனஸ் 10a இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும், சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 20a இருந்து மைனஸ் 10a சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், பிளஸ் 10a வரும். அப்போ 550 ஈக்குவல் டு பிளஸ் 10a பிளஸ் 350 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப நமக்கு என்ன வேணும், 10a தான் வேணும். சோ நம்ம இந்த 350 இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்ப என்ன வரும், 550 பிளஸ்ல இருக்க 350 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 350 ஆகும். அப்போ 550 இருந்து 350 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 200 வரும். அப்போ 10a ஈக்குவல் டு என்னவா இருக்கும், 200 இருக்கும். இப்ப இதுல இருந்து நம்ம a அப்படிங்கறதோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது, 10a ஈக்குவல் டு 200. நமக்கு என்னதான் வேணும், a தான் வேணும். சோ இந்த 10 வந்து இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ 200 டிவைட் பை 10, இங்க 10 இங்க 10 கேன்சல் ஆயிரும். அப்ப a யோட வேல்யூ என்னவா இருக்கும், 20 இருக்கும். இப்போ a யோட வேல்யூ நமக்கு 20ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா b யோட வேல்யூ இந்த இடத்துல a யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு b யோட வேல்யூ கிடைச்சிருமா. சோ நம்ம என்ன செய்யறோம், b ஈக்குவல் டு 350 மைனஸ் 10a. இதுல வந்து a யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 20 வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். இங்க a க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்றோம், 20 அப்படிங்கறத வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அப்ப என்ன வரும், b ஈக்குவல் டு 350 மைனஸ் 10 மல்டிபிள் பை 20 அப்படிங்கும்போது 200 இருக்கும். அப்போ b யோட வேல்யூ 350ல இருந்து 200 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 150 இருக்கும். அப்போ b அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும், 150 இருக்கும். We substitute the values of a and b in the equation y equal to ax plus b to obtain y equal to 20x plus 150. Thus, y equal to 20x plus 150 represent the linear relationship between y, the bill amount in rupees, and x, the number of GB in the internet data used.
இப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிச்சோம்? y ஈக்குவல் டு ax பிளஸ் b அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ஏக்கு பதிலா நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? 20 அப்படிங்கறது கண்டுபிடிச்சோம். பிக்கு பதிலா 150 அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சோம். அப்போ y ஈக்குவல் டு எவ்வளவு இருக்கும்? 20x பிளஸ் 150 இருக்கும். இப்ப இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி y அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும்? பில் அமௌண்ட் எவ்வளவு பே பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து டினோட் பண்ணும். x அப்படிங்கறத எதை டினோட் பண்ணும் அப்படின்னா எவ்வளோ ஜிபி ஆஃப் இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து டினோட் பண்ணும். Think and reflect. Can you guess what the numbers 20 and 150 in the equation y equal to 20x plus 150 present? இப்ப இதுல வந்து 20 and 150 வேரியபிள்ல சொல்லணும் அப்படின்னா a and b அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ 1 GB டேட்டாவா இருந்தது அப்படின்னா 1 GBக்கு எவ்வளோ ருபீஸ் வந்து அவ்வளோ ருபீஸ் வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறது. அப்போ ஏ அப்படிங்கிறது என்னது? எவ்வளோ ருபீஸ். பி அப்படிங்கிறது என்னது? எவ்வளோ அமௌண்ட். பேசிக் அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணாங்களோ அந்த பேசிக் அமௌண்ட்டை தான் நம்ம பி அப்படின்னு சொல்லி சொல்றோம். எக்ஸசைஸ் செட் 2.5. First one, a learning platform charges a fixed monthly fee and an additional cost per digital learning tool accessed. A student observed that when she accessed 10 modules, her bill was rupees 400. When she accessed 14 modules, her bill was 500 rupees. If the monthly bill Y depends on the number of modules accessed according to the relation y equal to ax plus b, find the value of a and b. இப்போ வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸ் வந்து இருக்கு. இந்த ஃபிக்ஸ்டு மந்த்லி ஃபீஸை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ இதுக்கு அடிஷனல் இப்போ சப்போஸ் நம்ம வந்து டிஜிட்டல் லேர்னிங் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த டிஜிட்டல் லேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி அடிஷனல் காஸ்ட் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே வரும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 10 மாடல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட பில் எவ்வளவு இருக்கும்? 400 rupees வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் 14 மாடல்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களோட பில் எவ்வளவு இருக்கும்? 500 rupees வந்து இருக்கும். இப்ப இத பொறுத்து அவங்களோட பில் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப எக்ஸ் அப்படிங்கிறது 10 மாடல்ஸா இருந்தது அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 10 இருந்தது அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணணும்? ஒய் அப்படிங்கிறது 400 rupees வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சப்போஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 14 மாடல்ஸா இருந்தது அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? 500 rupees வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? y equal to ax plus b அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் x அப்படிங்கிறது எவ்வளவு மாடல்ஸ்? 10 மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ x அப்படிங்கிறது 10 மாடல்ஸா இருந்தது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும்? 1 மாடலுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்பதான் 10 மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ 1 மாடலுக்கு 5 rupees அப்படின்னா 10 மாடல்ஸ்க்கு எவ்வளவு வரும்? 50 rupees அப்படின்னு சொல்லி நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். அப்ப ஏ அப்படிங்கிறது என்னது? மாடுல்ஸோட ரேட் தான் வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். இப்ப பி அப்படிங்கிறது என்னது? பிக்ஸ்டு வேல்யூ அமௌண்ட் அப்படிங்கறத பே பண்ணுவாங்கல்ல அந்த பேசிக் வேல்யூ தான் நம்ம பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்றோம். இப்போ இதை வச்சு நம்ம 2 எக்ஸ்பிரஷன் வந்து எழுத போறோம். என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போறோம்? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? y ஈக்குவல் டு 400 rupees. எப்போ வந்து 400 rupees இருக்கும்? 10 மாடுல்ஸ் 10 மாடுல்ஸ் வந்து b இருக்கும்போது அப்போ 10a plus b. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது? இப்போ சப்போஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 500 rupees. அவங்க வந்து ஃபீஸ் வந்து 500 rupees வந்து பே பண்றாங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளவு மாடல்ஸ்? 14 மாடல்ஸ் வந்து இருக்கும். அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதணும்? 14a plus b அப்படின்னு சொல்லி எழுதணும். இப்போ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து b யோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ b யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்பிரஷனே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து b அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? 400 ஏற்கனவே இருக்கு. இந்த 10a அப்படிங்கறத நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா என்ன வரும்? இங்க பிளஸ் 10a அப்ப இந்த பக்கம் வந்தா மைனஸ் 10aன்னு இருக்குமா? இப்போ b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த b யோட வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். என்னத? b யோட வேல்யூவை. அப்ப என்ன வரும்? 500 equal to 14a plus b யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 400 minus 10
ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும்? இங்க பிளஸ் 14a இருக்கு. இங்க மைனஸ் 10a இருக்கு. இப்ப இத என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 500 ஈக்குவல் டு 14a மைனஸ் 10a 4a பிளஸ் 400ன்னு இருக்கும். நமக்கு a யோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம a யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4a ஈக்குவல் டு 500 இங்க பிளஸ் 400 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 400 அப்போ 4a ஈக்குவல் டு 100 இருக்கும். எப்படி 100 500ல இருந்து 400 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். a யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 100 டிவைட் பை 4 இருக்கும். 1 4 is 4 2 4s are 8 ரிமைண்டர் 2 5 4s are 20. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? a யோட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. இப்போ இந்த a யோட வேல்யூ 25 அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 அப்படிங்கறதுல சப்ஸ்டிடியூட் பண்ணி b யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். a யோட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய போறோம்? ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 400 ஈக்குவல் டு 10 மல்டிபிள் பை 25 பிளஸ் b. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 400 ஈக்குவல் டு 10 மல்டிபிள் பை 25 250 பிளஸ் bன்னு இருக்கும். நமக்கு b தான் வேணும். ஸோ b இந்த பக்கம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த 250 அந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ 400 மைனஸ் இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ் 250 இருக்கும். 400ல இருந்து 250 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? b ஈக்குவல் டு 150 இருக்கும். அப்போ பேசிக் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? 150 ருபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. 1 மாடுலுக்கு ரேட் என்னவா இருக்கும்? 25 ருபீஸா இருக்கும். அப்போ 1 மாடுலுக்கு எவ்வளவு ருபீஸ்? 25 ருபீஸ் வந்து பே பண்ணுவாங்க. இனிஷியல் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க? 150 ருபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. Second one, a gym charges a fixed monthly fee and an additional cost per hour for using the badminton court. A student using the gym observed that when she used the badminton court for 10 hours, her bill was 800 rupees. When she used it for 15 hours, her bill was 1100 rupees. If the monthly bill Y depends on the hours of the use of badminton court X. According to the relation Y equal to AX plus B, find the values of A and B. இப்போ வந்து ஒரு ஜிம் வந்து மந்த்லி ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம்? B அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஆரும் இன்க்ரீஸ் ஆகும் போது ஒரு ஆரும் அவங்க பேட்மிண்டன் கோர்ட் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தனியா ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க? தெரியாது. அந்த பேசிக் அமௌண்ட்டை நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜிம்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 hours வந்து பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான பில் வந்து எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 800 ருபீஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? மொத்தம் எவ்வளவு ருபீஸ்? 800 ருபீஸ். எவ்வளோ hours? 10 hours. 1 ஹவருக்கு எவ்வளோன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை நம்ம 10A அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இனிஷியல் அமௌண்ட் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை நம்ம Bன்னு வச்சுக்கிறோம். அப்ப இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்? 800 ஈக்குவல் டு 10A பிளஸ் B. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? அவங்க இந்த பேட்மிண்டன் கோர்ட்டை 15 hours யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1100 ருபீஸ் வந்து பே பண்றாங்களாம். அப்போ 1100 ருபீஸ் இருந்தது அப்படின்னா அவங்க எவ்வளவு hours பேட்மிண்டன் கோர்ட் யூஸ் பண்றாங்க? 15 hours. 1 ஹவர்ஸ்க்கு நமக்கு எவ்வளவுன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ அதை ஏன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பே பண்ணிருப்பாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அதை நம்ம பின்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் வச்சு ஏ அப்படிங்கிறது யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க போறோம். அதே மாதிரி இனிஷியல் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத பத்தியும் கண்டுபிடிக்க போறோம். ஃபாஸ்ட் அவங்க 10 hours வந்து விளையாண்டாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் பே பண்றாங்க? 800 ருபீஸ் வந்து பே பண்றாங்க. சப்போஸ் அவங்க 15 hours வந்து அந்த பேட்மிண்டன் கோர்ட்டை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்றாங்க? 1100 ருபீஸ் வந்து பே பண்றாங்க. இப்போ எக்ஸ்பிரஷன் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? Y ஈக்குவல் டு AX பிளஸ் B இருந்தது அப்படின்னா யூஸ் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும்? 15 hours யூஸ் பண்ணும்போது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுத போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? Y அப்படிங்கிறது 800 ருபீஸ் வந்து பே பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஹார்ஸ் விளையாடுறாங்க? 10 hours விளையாடுறாங்க. 1 ஹவருக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஸோ 10Aன்னு வச்சுக்கிறோம். பிளஸ் இனிஷியல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1.
நெக்ஸ்ட் 1100 rupees வந்து பே பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ஹார்ஸ் விளையாடுவாங்க? 15 ஹார்ஸ் விளையாடுவாங்க. 1 ஹார்க்கு எவ்வளோன்னு தெரியாது. இனிஷியல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து B யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். B யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? B ய மட்டும் வச்சுட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வரணும். இங்க பிளஸ்ல இருக்குது இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகும். அப்போ B ஈக்குவல் டு 800 மைனஸ் 10A அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ B யோட வேல்யூவை 800 மைனஸ் 10A அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 1100 ஈக்குவல் டு 15A பிளஸ் இங்க B க்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? 800 மைனஸ் 10Aன்னு இருக்கு. இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? A யோட வேல்யூ வந்து கிடைச்சிடும். இங்க என்ன இருக்கு? 15A இருக்கு. இங்க என்ன இருக்கு? 10A இருக்கு. அப்போ B ஈக்குவல் டு 1100 ஈக்குவல் டு 15 மைனஸ் 10A 5A பிளஸ் 800 இருக்கும். நமக்கு 5A தான் வேணும். ஸோ நம்ம A இந்த பக்கம் வச்சுட்டு 800 இந்த பக்கம் கொண்டு வர இங்க வந்து பிளஸ்ல இருக்கு. இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகும். அப்போ 1100 மைனஸ் 800 இருக்கும். அப்போ 5A ஈக்குவல் டு 1100ல இருந்து 800 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 300 வரும். அப்போ A ஈக்குவல் டு 300 divide by 5 1 5 is 5 6 5s are 30 0 அப்போ A யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 60 rupees இருக்கும். அப்போ 1 hour அந்த பேட்மிண்டன் கோர்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும்? 60 rupees. இப்போ இது 10 hour யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 600 rupees வந்து பே பண்ணணும். எதோட? இனிஷியல் அமௌண்டோட சேர்த்து. இனிஷியல் அமௌண்ட் அப்படிங்கிறது எவ்வளவுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? A யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம B யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். 800 ஈக்குவல் டு 10 மல்டிபிள் பை A யோட வேல்யூ 60 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 60 பிளஸ் B அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 800 இப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு 60 பிளஸ் 100 600 இருக்கும். பிளஸ் B நமக்கு B தான் வேணும். ஸோ B யை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த 600 அப்படிங்கிறத இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்ப என்ன வரும்? 800 மைனஸ் 600 இருக்கும். அப்போ B ஈக்குவல் டு 800ல இருந்து 600 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 200. அப்போ இனிஷியல் அமௌண்ட் அவங்க எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க அப்படின்னா 200 rupees வந்து பே பண்ணிருப்பாங்க. அப்போ A யோட வேல்யூ வந்து 60 இருக்கு. B யோட வேல்யூ வந்து 200 இருக்கு. Third one, consider the relationship between temperature measured in degrees Celsius and degrees Fahrenheit, which is given by C degree Celsius equal to A degree Fahrenheit plus B. Find A and B. Given that ice melt at 0 degree Celsius and 32 degree Fahrenheit and water boils at 100 degree Celsius and 212 degree Fahrenheit. இப்போ வந்து நம்ம எதுக்கான ரிலேஷன்ஷிப் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ்க்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்க போறோம். செல்சியஸ் அப்படிங்கும்போது எப்படி டினோட் பண்ணுவோம்? டிகிரி சி அப்படி சொல்லி டினோட் பண்ணுவோம். ஃபாரன்ஹீட் அப்படிங்கும்போது டிகிரி ஃபாரன்ஹீட் டிகிரி எஃப் அப்படி சொல்லி டினோட் பண்ணுவோம். இப்போ இதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு ஏ டிகிரி ஃபாரன்ஹீட் பிளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இது அப்படிங்கிறது 0ல இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட் எவ்வளவு இருக்கும்னு சொல்றாங்க? 32 டிகிரி இருக்கும்னு சொல்றாங்க. இப்போ இது செல்சியஸ் அப்படிங்கிறது 100 இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது 212 இருக்கும்னு சொல்றாங்க. வென் டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட் எவ்வளவு இருக்கும்? 32வா இருக்கும். டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு 100 இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட் எவ்வளவா இருக்கும்? 212 இருக்கும். யூஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஃபைண்ட் A and B and thus the linear relationship between degree Celsius and Fahrenheit. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம இதுக்கான A and B யோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்திருக்காங்க? டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு A டிகிரி ஃபாரன்ஹீட் பிளஸ் B அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இதுல டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 0வா இருந்தது அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க? 32வா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வந்து 100 டிகிரியா இருந்தது அப்படின்னா டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது 212 ஃபீட்டா இருக்கும்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம ஈக்குவேஷனை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னா, இப்போ 0 டிகிரி செல்சியஸா இருந்தது அப்படின்னா ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கும்? 32 இருக்கும். அப்போ 32a பிளஸ் பி, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி இருந்தது அப்படின்னா இதோட ஃபாரன்ஹீட் எவ்வளவு இருக்கும்? 212 ஃபாரன்ஹீட்டா இருக்கும் பிளஸ் பி, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன செய்யறோம்? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? b யோட வேல்யூ வந்து வரும். அப்போ b ஈக்குவல் டு இங்க 0, இங்க பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஆகும். அப்போ -32 a இருக்கும். இங்க இருக்கிற 0 வந்து இங்க வரும். பிளஸ் 0 நம்ம போட்டாலும் சரிதான், போடாட்டியும் சரிதான். அதனால நம்ம வந்து அதை வந்து போடல. இப்போ b யோட வேல்யூ வந்து 32a. நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்றோம். அப்போ 100 ஈக்குவல் டு 212 a பிளஸ் b யோட வேல்யூ என்ன? -32a. ஸோ இங்க -32a அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ வந்து பிளஸ் 212a, இதை வந்து இதுல இருந்து நம்ம 32a வந்து சப்ராக்ட் பண்றோம். 12ல இருந்து 32 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 180 வரும். இப்போ 100 ஈக்குவல் டு 180a இருக்கும். நமக்கு a தான் வேணும். ஸோ a இந்த பக்கம் வச்சுட்டு 180 இந்த பக்கம் கொண்டு வரோம். இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ இந்த பக்கம் வந்தது அப்படின்னா டிவிஷனா மாறும். அப்போ 100 டிவைட் பை 18 இருக்கும். 1010 கேன்சல் ஆயிரும். இதையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 2s are 10, 9 2s are 18 வரும். அப்போ a யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? 5/9 இருக்கும். இப்போ a யோட வேல்யூ 5/9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 1ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 0 ஈக்குவல் டு 32 மல்டிபிள் பை 5/9 பிளஸ் b அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 2s are 10, 0 ரிமைண்டர் 1, 5 3s are 15, 15 பிளஸ் 1 16 வரும். அப்போ 16 டிவைட் பை 9 இருக்கும். 160 டிவைட் பை 9 பிளஸ் b இருக்கும். நமக்கு b யோட வேல்யூ தான் வேணும். ஸோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த 160 டிவைட் பை 9 இங்க எதுல இருக்கு? பிளஸ்ல இருக்கு. அப்ப இந்த பக்கம் வந்தா என்னவாகும்? -160 டிவைட் பை 9 பிளஸ் 0 இருக்கும். 0வோட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் இதே நம்பர் தான் வரும். ஸோ அப்ப b யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 160 டிவைட் பை 9 இருக்கும். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCBS வே ஆஃப் டீச்சிங் CBSE.